அந்த பிஜேபியில் இருக்கிற இப்ராஹிம் இருக்கான்ல நாய், அந்த நாய் வந்து அதுவும் மதர்சாவில் ஓதின நாய் தான். அந்த நாயை தான் மதர்சாவிலேருந்து ஓதி கொடுத்து சொன்னனால தான் இப்படி ஒரு பரப்பிக்கிட்டு இருக்குது. அதையும் மதர்சா தான் ஊக்குவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பேச சொல்லி. அதனால தான் அதை பேசிகிட்டு இருக்குது. அவனை வந்து வேலூர் இப்ராஹிம்னு சொல்லாதீங்கப்பா, ஊரை கெடுக்காதீங்கப்பா. பிஜேபி இப்ராஹிம்னு பேரை வைங்க. ஒவ்வொரு முஸ்லீமும் அவனுக்கு பிஜேபி இப்ராஹிம்னு பேரை வைங்க. அவனை போய் வந்து வேலூர் இப்ராஹிம்னு சொல்லி ஊரை கெடுக்காதீங்க. வேலூரில் எவ்வளோ இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இந்த நாயை வந்து அதாவது நீங்கள் எப்படி கூப்பிடுனா பிஜேபி இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லாட்டி அவனை இப்ராஹிம்னே கூப்பிடாதீங்க. அந்த பேரையும் அவனை வைக்காம அதாவது அவனை வந்து பிஜேபி இப்ருன்னு அவனை கூப்பிடுங்க. ஆமாம், ஏன்னா அந்த ரஹீம்ங்கிற வார்த்தை கொண்டு வரக்கூடாது அவனுக்கு, புரியுதுங்களா? ஆகையால் பிஜேபி இப்ருன்னு அவனை வைங்க. ஆமாம், அந்த பிஜேபி இப்ரு இருக்கான்ல, இப்ரு அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனை வச்சுக்கிட்டு எல்லாம் முஸ்லீம்ஸ்லாம் பாதுகாத்துட்ருக்கீங்க. ஏன்னா அவனை எங்கே கண்டாலும் அவனை ஏதாவது செய்யணும். அவனை கை காலை வந்து அவன் நடக்க விடாமல் பண்ணிடணும். அவனை வாய் பேச விடாமல் நாக்க அறுத்து விட்டுருணும். அப்போ தான் அவன்லாம் திருந்துவான். அவன் போய் பின்னாடி தான் சொல்லுவாங்கல்ல, பொண்டாட்டி பின்னாடி ஒளிகிறவன், அந்த மாதிரி கதையை அவன் போய் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். பப்ளிக்காக வந்து எதாவது மேடையில் பேச சொல்லுங்க அவனை, தாய்லிமா அவனை. என்னத்தை சொல்கிறது, அவனை முதல்ல இனிமேல் வந்து வேலூர் இப்ராஹிம்னு சொல்லாதீங்க. ஆமாம், பிஜேபி இப்ரு அவன் பேர். புதுசாக இன்னையிலேருந்து பிஜேபி இப்ருன்னு சொல்லுங்கள். அந்த பிஜேபியில் ஒரு இப்ரு இருக்குல்ல, சைத்தான், அந்த சைத்தான் அப்படின்னு வச்சதான். இல்லை பிஜேபி சைத்தான்னு வைங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்ரு சைத்தான், பிஜேபி இப்ரு சைத்தான். ஆமாம், அவனை பேர் சொல்லியே கூப்பிடாது, ஊர் பேரையும் சொல்லக்கூடாது. அவனை பிஜேபி இப்ரு சைத்தான். அவனுக்கு இன்னையிலேருந்து நான் பேர் வச்சுருக்கேன், பிஜேபி இப்ரு சைத்தான். அவன் காதில் ஓதியாச்சு. இனிமேல் அவனுக்கு பேர் அதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.